அன்பு நேயர்களுக்கு அடியேனின் பணிவான வணக்கங்கள். ஸ்ரீ நரசிம்ம ஜெயந்தி பற்றிய ப்ரமோ வீடியோவை எல்லோரும் பார்த்துருக்கீங்க. நரசிம்ம அவதாரம் எப்படி நிகழ்ந்தது, அதை எடுப்பதற்கு காரணமாக இருந்தவன் யார், இது கூட தெரியாதா? ஹிரண்யகசிபுதான் என்கிற மைண்ட் வாய்ஸ் கேட்குறது. ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் அண்ட் சி. இப்போ வீடியோக்குள்ளே செல்வோம். பிரம்மதேவர் படைக்கும் கடவுள்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஒரே ஆளாக எல்லா வேலையும் பார்க்க முடியுமா? அசிஸ்டன்ஸ், அசோசியேட் எல்லாம் வேணும் தானே. அதனால் சனகர், சனந்தனர், சனாதனர், சரத்குமாரர் என்று 4 புத்திரர்களை படைக்கிறார். அவங்க 4 பேரும் பிறவியிலேயே பிரம்ம ஞானிகளாக திகழ்ந்தாங்க. அதனால் தவ யோகியாக மிளிர்ந்தார்கள். எல்லா உலகங்களையும் சுற்றி வந்தனர். அன்று வைகுண்டம் விசிட்டு. வெளியில் 2 காட்ஸு. அந்த துவார பாலகர்களின் பெயர் ஜெய மற்றும் விஜய. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, வைகுண்டத்தில் நுழையணுன்னா ஸ்ரீ மகாவிஷ்ணுவோட mahaVishnu@vaikundam.comல போய் பெர்மிஷன் பாஸ் வாங்கி அந்த காப்பியை மொபைல்லையோ அல்லது பிரிண்ட் அவுட்டோ காமிச்சாதான் பெர்மிஷன். இல்லைன்னா ப்ளீஸ் கோ அவுட் என்று கராராக பேசுகிறாங்க. இவங்க 4 பேரும் யார்? தவ சிரேஷ்டர்கள், ஞானிகள். அப்படின்னா என்ன ஆகும்? பிடி சாபந்தான். சபித்து விட்டார்கள். மகாவிஷ்ணு ஞான திருஷ்டியால் அறிந்தார். பிரம்மகுமாரர்களுக்கு காட்சி கொடுக்கிறார். மகிழ்ந்த 4வரும் ஜெய விஜயர்களுக்கு கொடுத்த சாபத்திற்கு பரிகாரம் என்ன செய்யலாம் என்று யோசித்தார்கள். மகாவிஷ்ணுவின் நோக்கமும் அதுதானே. அவங்க 2 பேரும் சின்சியர் காட்ஸ் வேற. அவர் உடனே ஜெய விஜயர்களே, சாபம் கொடுத்தது தான், அதனால் நீங்கள் இருவரும் பூலோகத்தில் பிறந்துதான் ஆக வேண்டும். உடனே ஜெய விஜயர்கள், மகாபிரபுவே, நாங்கள் எப்படிப்பட்ட கஷ்டங்களையும் அனுபவிக்க தயாராக இருக்கிறோம். ஆனால் எங்கள் பதவி மட்டும் பறிபோய்விடக்கூடாது என்றதும், கொஞ்சம் பொறுங்களப்பா என்ற பரந்தாமர், உங்களுக்கு 2 சாய்ஸ் தரேன். பக்தியால் என்னை அடைய விரும்பினால் 7 பிறவி எடுத்து என்னை வந்து அடையலாம். ஆனால் ஷார்ட்கட் ஒன்று இருக்குது, அது ஓகேவான்னு பாருங்க என்றதும் அவர்கள் இருவரும், சீக்கிரம் பிரபுவே, நாங்கள் ஷார்ட்கட்லேயே உங்களை அடைய வேண்டும், சீக்கிரம் சொல்லுங்கள். என்ன பதவி பறிப்போயிடக்கூடாதுல்ல, அதுதான். அதுவா? எனக்கு விரோதியாக பிறந்தால் 3 பிறவி எடுத்தால் போதும் என்கிறார். முடிப்பதற்குள்ளேயே இருவரும் ஏக காலத்தில் தங்களுக்கு விரோதியாக பிறந்து 3 பிறவிகளில் தங்களை அடைய வேண்டும் என்கிறார்கள். சரி, அந்த 3 பிறவிகளில் ஜெய விஜயர்கள் யாராக பிறந்தார்கள் என்று பார்ப்போமா? முதல் பிறவி ரண்யாட்சன், ரண்யகசிபு. 2வது பிறவி ராவணன், கும்பகர்ணன். 3வது பிறவி சிசுபாலன், தந்துவர்தன். இது இப்படி இருக்க, இந்த சமயத்தில் காசியப முனிவரின் மனைவியான திதி நமக்கு புத்திரபாகியம் இல்லாதது குறித்து வேதனை அடைகிறாள். தனது ஆசையை கூற காசியபர், இது சந்தியா காலம் பெண்ணே, இந்நேரம் புத்திர உற்பத்திக்கு உகந்த காலம் அல்ல. உன் ஆசையை அடக்கி வை. இந்த பிரதோஷ வேளையை பூதங்களும் அசுரகணங்களும் விரும்புகிற நேரம். சிவத்தியானம் ஒன்றே இவ்வேளையில் சிரேஷ்டமானது. இன்னும் 1 முகூர்த்தம் வரை பொறு என்று எவ்வளவோ சொல்லி பார்க்குறார். இந்த அம்மா பிடிவாதம் பிடிக்கிறாங்க. சரி, அப்புறம் முனிவர் தான் என்ன செய்ய முடியும்? எல்லாம் விதியின் விளையாட்டு என்று சமாதானமாகி, இதோ பார் தீதி, உனக்கு 2 புதல்வர்கள் பிறப்பார்கள். என்ன பிரதோஷ நேரத்தில் நாம் சேர்ந்ததால் அவர்கள் மனித குணங்களை கொண்டிராமல் ராட்சச அம்சத்தோடு இருப்பார்கள் என்றதும், பிரபுவே, இத்தனை காலம் கழித்து பிறக்கப் போகும் பிள்ளைகள் அசுரர்களாகவா பிறக்க வேண்டும்? நம் வம்சம் தழைக்க ஹரிநாமம் சொல்கிற குழந்தைகள் பிறக்க வேண்டாமா என்கிறாள். அதற்குள் காசியபர், ஏமா, நான் இன்னும் அப்பிள்ளைகளை பற்றி முழுமையாக சொல்லியே முடிக்கலையே, அதையும் கேட்டுவிட்டு பிறகு சொல் என்றதும் கேள்விக்குறியோடு அவரை பார்த்து குழம்பி போய் நிற்கிறாள் திதி. அவர் சொல்ல சொல்ல அவளது முகத்தில் கலவர ரேகைகள் கோடுகளாய் ஓடின. அப்படி அவர் என்னதான் சொன்னார்? காத்திருங்கள் நேயர்களே,
இந்த சேனலை இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை சேனல் காலத்திலேயே பதிவிடுங்கள். உங்கள் குழுக்களில் பகிருங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.